வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல மறுபடியும் ஒரு சூப்பரான குக் வித் கொமாலி ரெசிபி தான் பார்க்க போறோம். அஸ்வின் பண்ண ஒரு ரெசிபி crème brûlée எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. இதோட இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எக் யோக் எடுத்துக்கலாம். அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த மஞ்சக்கருவை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அது தனியாக வந்துடும். ஸோ 3 முட்டையில் நான் அந்த மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஒயிட்டை நீங்கள் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மஞ்சக்கருவும் இருக்கட்டும், இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கோட எல்லோ கலர் நல்லா மாறி லைட் எல்லோவாக வரும், அந்தளவு இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. சுகர் ஃபுல்லாக கரையிலனா பரவாயில்ல, உங்களுக்கு க்ரீம் சேர்க்கும் போது நல்லா கரைஞ்சிரும். ஸோ இப்போ அந்த கலர் சேஞ்ச் மட்டும் நீங்கள் கவனித்து அதை மட்டும் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு பாருங்கள், சூப்பரான ஒரு எல்லோ கலர் வந்திருக்கு. ஸோ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம க்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு 400 ml க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதை ரொம்ப குக் பண்ண போறதில்ல, லைட்டா சூடு பண்ண போறோம், அதுக்காக சேர்த்திருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா தின்னாயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே இதுல பபிள்ஸ் வரும், லைட்டாக வருது பாருங்க. ஸோ இப்படி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தின்னாயிடுச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த க்ரீமை நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த எக் பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கன்சிஸ்டன்சி எதுவும் இல்லை, நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிருக்கணும். இப்போ சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இதிலே 2 கரண்டி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதிலேயே செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் போதுமான்ட்டு. அடுத்து ஒரு பேனில் இல்லாட்டி கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இதை மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. மோஸ்ட்லி இது 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நடுவில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும் மேலே. இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 hours இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இது பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நான் 2-3 செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இது மேலே நம்ம கேரமலைஸ்ட் சுகர் சேர்க்க போகிறோம். ஜென்ரலாக இந்த ரெசிபிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே சுகர்ஸ் அப்படியே சேர்த்துட்டு ப்ளோ டார்ச் வச்சு அதை ஃபயர் பண்ணுவாங்க. அப்போ அதில் அது கேரமலைஸ் ஆகும். எல்லார் வீட்லேயும் அது இருக்காதுங்கிறனால நான் மேனுவல் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகரை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெல்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மெல்ட் ஆகி கலர் மாறி ஒரு ப்ரௌன் கலரில் வரும். நல்லா ஹனி கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கருகிரும், அப்புறம் கசக்கும். அதனால லைட் ப்ரௌன் கலரில் மாறும் போதே இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுல சேர்த்துடலாம். இது மேலே இப்படி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கூலாக இருக்கனால நீங்கள் கேரமலைஸ்டு சுகர் சேர்த்த உடனே இது ஹார்ட் ஆகிடும். இது இப்போ ரெடியாக இருக்குது, நல்லா ஹார்டாக இருக்குது.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வெளியே நல்லா ஹார்டாக உள்ள அப்படியே க்ரீமியாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நான் உடச்சி காட்டுறேன். ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இதை பிரேக் பண்ணிக்கோங்க. எப்படி உடையுது பாருங்கள். இது அந்த கேரமலைஸ்ட் சுகரோட உள்ள அப்படியே க்ரீமியாக இருந்துச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.